Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கடன் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட குடும்ப தகராறில் கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவாரங்காடு அக்னி மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளியான சண்முகம் என்பவரது மகன் பூபதி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் பலமுறை அறிவுரை கூறியும் பூபதி பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியதால் மன உளைச்சலுக்கு ஆளான சண்முகம் அவரது மனைவி உஷா ஆகியோர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். போலீசுக்கு தகவல் தெரிவிக்காமல் தாய் தந்தையின் உடல்களை அடக்கம் செய்ய முயன்ற பூபதியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் இரவில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தில் குழந்தைகளுடன் பெண்கள் முற்றுகையிட்டனர். கண்ணதாசன் நகர், கோவிந்தசாமி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதால் தூங்க முடியாமல் குழந்தைகள், முதியவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மின்வெட்டு தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் என மின்வாரிய அலுவலக செல்போன் எண்ணுக்கு அழைத்தால் சுவிட்ச் ஆஃப் என வந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குழந்தைகளுடன் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.